ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் டியூஸ்டே. மார்னிங் எழுந்ததும் வாக்கிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. என்ன பனி, இந்த பனியில் நடந்து போயிட்டு வரதுக்குள்ள காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு. வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் இந்த அழகான குட்டியை பார்த்தேன். இதோட கண் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி என்னோடய ஸ்டெப் கவுண்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதுனால வீடெல்லாம் ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு கிச்சன்லேயும் ஹால்லேயும் இருந்த மேட்டை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாம்பிராணி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டோடனே அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மார்னிங்காக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு என்னோடய மார்னிங் ரொட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு செய்யறதுக்கு போயாச்சு. டே 15 என்னோடய வெயிட் 109.50. மார்னிங்க்கு 2 தோசை, நேற்று வச்ச காரக்குழம்பு தான் சாப்பிட்டுருந்தேன். ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு கொஞ்சமாக ரைஸு, பிரிஞ்சால் ஃப்ரை, கேரட் பீன்ஸ் போட்டு சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். என்னவோ வழக்கத்தை மீறி இன்றைக்கி சாம்பார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு என்னோடய வெயிட் லாஸ் ட்ரிங்கை போட்டுட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நாப் எடுத்தேன். டின்னருக்கு 3 இட்லி, என்னோடய ஃபேவரட்டான கோகோனட் சட்னி தான், கொத்தமல்லி பச்சை மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக போட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு. தூங்குறதுக்கு 1/2 hour முன்னாடி என்னோட வெயிட் லாஸ் ட்ரிங்கை போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு டேவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. டே 16 என்னோட ரிசல்ட் இது தான். டே 16 கண்டினியூஷன் பார்க்க ஸ்டே டியூன்.